ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் எல்லாருமே இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து ஃப்ளாஷ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவை பார்த்தா அது கூட என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அடிக்கடி வரும்போது நமக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படி நம்ம மொபைலில் வரப்போகிற அந்த ஃப்ளாஷ் மெசேஜை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபோனில் அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வராமல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை பயன்படுத்திய நம்ம யூஸ் பண்ணுற தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்கள் வந்து ஃப்ளாஷ் மெசேஜை வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஒரு சிறிய விண்டோவில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பாப்அப் ஆகக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த ஃப்ளாஷ் மெசேஜ். இது எஸ்எம்எஸை காட்டிலும் அதிக வந்து காண்திறன் வந்து விதத்தை வந்து அதிகம் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவரோட கவனத்தை வந்து உடனடியாக ஈர்க்கக்கூடியதாகவும் வந்து இது அமையுது. அதனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பல ஃப்ளாஷ் மெசேஜ்களை வந்து நம்ம வந்து பெற்றுகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து அதை பார்க்கும்போது எரிச்சலாகவும் இருக்கும். இந்த பதிவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து பயன்படுத்தி நம்ம எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ் மெசேஜை வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்க்க சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்கிற வந்து மிகப்பெரிய 3 நெட்ஒர்க் இருக்குது. அதில் வந்து 2 நெட்ஒர்க்கோட இது வந்து நான் சொல்கிறேன். எப்படின்னா ஏர்டெல்லில் வந்துட்டு ஃப்ளாஷ் மெசேஜை வந்து எப்படி டிசேபிள் செய்யலாம் அப்படின்னா, ஏர்டெல் சர்வீஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏர்டெல் சர்வீஸ் ஆப்பில் வந்து சிம் டூல் கிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி, இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே உள்ள ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு கூகுள் க்ரோம்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோனில் வந்து ஏர்டெல் சிம் கார்டை நீங்கள் சொருகி அதில் வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஏர்டெல் சர்வீசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் நவ் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டாப்பு என்ற ஆப்ஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் வந்து ஸ்டாப் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் செஞ்சோம்னும்போது அப்புறம் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஏர்டெல் ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து டீஆக்டிவேட் வந்து செய்யப்படும். அதாவது எப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஏர்டெல் ஆப்ஸ் சர்வீஸில் போய்ட்டு சிம் டூவில் வந்து திறந்து அதில் வந்து நம்ம வந்து ஏர்டெல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டாப்னு இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டாப் ஆப்ஷனை வந்து கிளிக் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்துட்டு டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஐ அதாவது வோடாஃபோன் ஐடியா வந்து கம்பைன் பண்ண விஐயில் வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் எப்படி நம்ம டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனில் வந்து வோடாஃபோன் சர்வீஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேபை நம்ம ஓப்பன் பண்ணி ஆக்டிவேஷன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக்கில் இருக்கும். அதை வந்து நம்ம டீஆக்டிவேட் அப்படிங்கிறத மாற்றி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நெட்ஒர்க்கில் இருக்க ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து நம்ம மொபைலுக்கு வராது. அப்படி நம்ம பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம வந்துட்டு விஐ போஸ்ட்பெய்டு அல்லது ப்ரீபெய்டு யூஸராக நம்ம இருந்தோம் அப்படின்னா 199 அல்லது 149 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் என மெசேஜ் செஞ்சு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மொபைலுக்கு வர எல்லா ஃப்ளாஷ் மெசேஜையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு நெட்ஒர்க் என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட்டோட நெட்டு பிஎஸ்என்எல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஸ்என்எல் அப்படி ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து பிஎஸ்என்எல் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் மூலிமா தான் பண்ண போகிறோம். அது வந்துட்டு பிஎஸ்என்எல் பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிஎஸ்என்எல் பஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணி அதில் உள்ளே போனோடனே ஃப்ளாஷ் மெசேஜில் வந்து நிறுத்துவதற்கு டீஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போது இதில் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளாஷ் மெசேஜெல்லாம் நிறுத்துவது அவசியமா அப்படின்னா, அதாவது எஸ்எம்எஸை விட அதிக அளவில் வந்து கஸ்டமரோட கண்ணில் வந்து தென்படுறது வந்து இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் தான். இது வந்து திறக்கும் விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறனால ஒரு வகையான தொடர்பு வந்து கருவியே வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் தான். நீங்கள் ஒரு ஃபோன் கால் அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பிய பிறகு உங்களோட இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஃப்ளாஷ் மெசேஜாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து எப்படின்னா, முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் மாதிரி, அதாவது நம்மளுடைய பேலன்ஸ் தீரப்போகுதா இல்லையா அப்படிங்கிற வந்து இன்டிமேஷனாக தான் வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வருது. அதனால் நமக்கு இது மேக்ஸிமம் எனக்கு இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நாளைக்கே வந்து ஈஸி முடிய போகுது அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்து அந்த ஃப்ளாஷ் மெசேஜ் தான் வந்து சொல்லும். நம்மளா போய் பார்த்தா தான் இல்லைனா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ஃப்ளாஷ் மெசேஜ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளாஷ் மெசேஜும் வராது. உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து
முன்னாடி உங்களுக்கு இன்டிமேட்டே பண்ணாது. அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொன்ன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.